இருக்கவில்லை. சொந்த மனைவி வீடு கட்டி முடிய முன்னால பணமாகிறான். டைல்ஸ் வாங்க போனவன். எதை புரிந்திருக்கிறோம்? பார்சலை மறைச்சு அனுப்புறோம், வீட்டை சுத்தி அனுப்புறோம், யாருக்கும் காட்டாம. மனைவி எல்லாருக்கும் ஓப்பன், மகள் எல்லாருக்கும் ஓப்பன். யார் சொல்லி தந்த மார்க்கம்? கண்ணியமானவர்களே, காலத்தில் கூட நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நேரம் சொல்கிறதை நான் இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்தை முடிக்கிறேன். காலத்தில் கூட ஒரு கணவன் மனைவி எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம், அந்த சட்டம் மிக தெளிவாக பேசப்பட்டது. எங்களுக்கு எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்கலாம், எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்கலாம். ஆனால் இஸ்லாம் ஒரு கணவன் மனைவி பிரிந்திருப்பதற்கு 4 மாதங்கள் தான் விசா தருகிறது. 4 மாதத்துக்கு கூட கணவன் மனைவி பிரிஞ்சிக்கலாம். இத்தாவுடைய சட்டம் ஆரம்பத்திலே 1 வருடம் இருந்தது. குர்ஆன் அந்த ஆயத்தின் மீது அது அல்லாஹ் மாத்தினான். இத்தாவுடைய சட்டம் 1 வருடம் இருந்துச்சு. 1 வருடம் அதை 4 மாதம் 10 நாளா மாத்தினான். 4 மாதம் 10 நாளைக்கு பின்னால அடுத்த நாள் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கும் அனுமதி இஸ்லாம் சும்மா கொடுக்கல. பெண்களை மரக்கட்டைகளாக இஸ்லாம் பார்க்கவில்லை. இது ஷரியத்துடைய பார்வை. இதை யாரும் தவறாக விளங்க வேண்டாம். நடக்கும் தவறுகளை சிந்தியுங்கள். திருமணம் முடித்து ஒரு கிழமையில பறக்கிறார், 2 வருஷத்துக்கு பின்னால வந்து இறங்குறார். ஏன் திருமணம் முடித்தாய்? எதற்காக வேண்டி உனக்கு ஒரு திருமணம்? கண்ணியமான சகோதரர்களே, கணவன் வெளிநாட்டில் இருந்து யார மனம் நோகுதோ, நான் வல்லாஹ் யாரும் தாக்கணும் பேசல, ஷரியத்தை பேசுறேன், மார்க்கத்தை பேசுறேன். மாற்று வழியை நீங்க யோசிங்க, இல்லன்னா இருக்கிறவற்ற சொல்லிக் கொடுங்க. கண்ணியமானவர்களே, கணவன் வெளிநாட்டுல வீட்டுல பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் தனித்தனி ரூம் கட்டி, அழகா வீடு கட்டி, பைஸ்கில் வாங்கி கொடுத்து வெளி இன்டர்நேஷனல் காலேஜ்களை படிக்க வைக்கணும். இஸ்லாம் சொல்லவே இல்லையே. கணவன் வெளிநாட்டிலே இருக்க மனைவிக்கு பிரியாணி சாப்பாடும்படி இஸ்லாம் சொல்லல. கண்ணியமானவர்களே, கணவன் வெளிநாட்டிலே 2-3 வருடங்கள் கழித்து வீடு பெருசா கட்டணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. மரத்து நிழலிலே வாழுங்கள். குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது பிரிந்து வாழ்வதல்ல. ஷரியாவிலே அனுமதியே இல்லை. ஷரியாவிலே அனுமதியே இல்லை. ஜிஹாதுக்கு சென்றால் கூட 4 மாதங்கள் தான் அனுமதி. 4 மாதத்துக்கு பின்னால் அந்த மதீனாவிலே ஒரு வீட்டிலிருந்து வரும் சத்தத்தை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் மகள் நபியின் மனைவி ஹஸ்ஸாவிடம் சென்றார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள் விளக்கம். ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கும் காலம் என்ன? பல கருத்து வேற்றுமையான கூற்றுகள் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொன்னார்கள். மிக வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. புது நாடுகளை இஸ்லாம் கண்டு கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், 634 ஹிஜாஸுக்குள்ளே இருந்த இஸ்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை எடுக்கும் பொழுது உர்துனுக்கு, ஜோர்தானுக்கு, சகோதரர்களே, அதுக்கு அங்கல எகிப்துக்கு, பலஸ்தீனுக்கு, 641 மிஸ்ருக்கு, 644 சைப்ரஸுக்கு, 687 அட்லாண்டிக் கடலுக்கு, 811 பொழுது சகோதரர்களே ஸ்பெயினுக்கு வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு செல்லும் அடித்தளத்தை வகுத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமானவர்களே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், 4 மாதத்துக்கு மேலால் இருக்கக்கூடிய அத்தனை முஜாஹிதுகளும் உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள். இஸ்லாமிய சட்டம் இதுதான். எந்த நாடும் எத்தனை வருடத்துக்கும் விசா தரலாம். இஸ்லாம் ஒரு ஆணும் மனைவியும் பிரிந்திருப்பதற்கு 4 மாதங்கள் தான் தருகிறது. சொல்யூஷன் 2. ஒன்றே, இருக்கிற நாட்டுக்கு மனைவிக்கும் விசா எடுத்து கூட்டிக் கொண்டு போகணும், அல்லது மரியாதையாக வந்து இறங்க வேண்டும். இந்த 2ஐ தவிர இஸ்லாத்தில் வேறு எந்த சொல்யூஷனும் இல்லை. மரத்து நிழலிலே இருங்கள் சகோதரர்களே. மரத்து நிழலிலிருந்து வீட்டுக்கு பதிலாக வாழ்க்கையை கழியுங்கள். உப்பையும் தண்ணியையும் சாப்பிட்டு, கருவாட்டையும் சாப்பிட்டு, சோத்தையும் சாப்பிட்டு, சம்பளையும் சோத்தையும் சாப்பிட்டு காலத்தை கழியுங்கள். யாருக்கோ காட்டுவதற்கு வாகனம் ஓட்ட, யாருக்கோ காட்டுவதற்கு பிள்ளைகளை படிக்க வைக்க, யாருக்கோ காட்டுவதற்கு வீடு கட்ட கணவன் மனைவி பிரிந்திருக்கும் வாழ்க்கை இஸ்லாம் சத்தியமாக காட்டித் தரவே இல்லை. இந்த தவறு நடக்கிறது. அடுத்த தவறு நடக்குமா, நடக்காதா? இத்தாவுடைய பெண்ணுக்கே 4 மாதம் 10 நாள்.